வணக்கம் எனது கண்மணிகளே. பழமொழிகளும் சொலவடைகளும் என்ற பகுதியை நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க இருப்பது இளம் கன்று பயம் அறியாது. இளம் கன்று பயம் அறியாது சார். எப்படி சொல்றாரு இளம் கன்று பயம் அறியாது? நீங்க இந்த தாய்ப்பசு இருக்கிறத தன் கன்றை ஈன்று விட்டு அந்த கன்றுக்குட்டி கீழே விழுந்த உடனே அதனுடைய நகங்களை எல்லாம் கிள்ளி விட்டு அந்த குழம்புகளை எல்லாம் சரிபடுத்தி விட்டு தாய்ப்பசு விட்டு பால் கொடுத்தவுடன் அது துள்ளி குதிக்கும். அதுக்கு எந்த பயமும் தெரியாது. இங்க தரை இருக்கு, இங்க மேடு இருக்கு, இங்க பள்ளம் இருக்கு, எதுவும் தெரியாது. அது மண்ணு அப்படி இப்படின்னு அந்த பல்கி அடிச்சுட்டு இருக்க மாட்டேங்கிறதா. தாய்ப்பசுக்கு வந்து குழந்தைடா பார்த்து குழந்தைடா நிதானமா போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தாய்ப்பசுக்கு அது மாதிரி ஒரு இயக்கம் இருக்கும். ஆனா குழந்தை கன்று இருக்குல்ல, அது எந்த பயமும் இருக்காது. அந்த இளம் கன்று பயம் அறியாது. பொதுவா டிஎன்பிசிக்கு புதுசா படிக்க வர அவருக்கு எந்த பயமும் இருக்காது. இவ்வளவுதானே படிக்கணும், மொத்தம் 7 சப்ஜெக்ட் அவ்வளவுதானே, தமிழ்ல 7 யூனிட் புரிஞ்சு போச்சு. மேத்ஸ் நல்லா படிக்கணும், குவாலிட்டி நல்லா படிக்கணும், தமிழ்நாடு ஹிஸ்டரி நல்லா படிக்கணும், எக்கனாமிக்ஸ் நல்லா படிக்கணும், அவ்வளவுதானே. அப்போ இதை மட்டும் படிச்ச போதும் அப்படின்னா அப்படின்னு நான் படிச்சு முடிச்சவன்பா. 3 ஆண்டுகளா வீட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும். இந்த வருஷம் வாங்கிடுவோமா வாங்க மாட்டோமா. இளம் கன்று இருக்குல்ல, அது பயம் அறியாது. அது சரியான பொருள் என்ன? இளம் பருவத்தினர் அஞ்ச மாட்டார். சரிங்களா? அப்ப காற்றுள்ள போது தூக்கிக் கொள்வது போல இளம் பருவத்திலேயே பருவத்தையே பயிர் செய்தல் வேண்டும். நல்ல முறையில் பின்பற்றிக் கொள்ளுங்கள். நன்றி.